அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். அன்பு தமிழன் விருது அப்படின்னு ஒரு கௌரவமான விருது, ஒரு பெருமையான விருதை நம்ம நண்பர் பாலசரவணன் அவர்கள் என்பிஎஸ், அதாவது நம் பாரத சேவை சார்பாக வழங்க இருக்கிறார். இந்த விருதுங்கிறது பல வகையில், பல துறையில், அதாவது மருத்துவத்துறை, கல்வித்துறை, சமூக சேவை, விவசாயம், கலைத்துறை, இப்படி பல துறையில் உள்ள சாதனை புரிஞ்சவங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அந்த அன்பு தமிழன் விருது. இப்போ பணபலம், பக்கபலம், பின்புலம், இந்த மாதிரி இருக்க பெரியவங்களுக்கு பல வகையில் விருதுகள் கிடைக்கலாம். ஆனால் அடித்தட்ட மக்கள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கிறதும் அங்கீகாரம் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதாக இருக்கிறது. அந்த அரிதான விஷயத்தை, அந்த அபூர்வமான விஷயத்தை தான் இந்த என்பிஎஸ் செய்து கொண்டு இருக்கிறது. பாலசரவணன் அவர்கள் இந்த மாதிரி கீழ்த்தட்டில் உள்ள மக்களில் உள்ள சாதனையாளர்களையும் நடுத்தர மக்களில் உள்ள சாதனையாளர்களையும் தேடி பிடிச்சி, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சாதனைகள் இருக்காங்களோ அவங்களாம் தேர்ந்தெடுத்து கொடுக்குற விருது தான் இந்த அன்பு தமிழன் விருது. இன்னொன்று, இது இன்னும் சிறந்த சாதனையாளர்களை கௌரவிக்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு சேவை ஒன்று இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக சிகிச்சை நடக்குது, மருந்தும் கிடைக்குது. ஆனால் இந்த சாப்பாடு இருக்குல்ல, அவங்களோட அந்த பசியை போக்குறது, நோயை போக்குறது மருத்துவ கடமை தான் கூட, அவங்க பசியை போக்குறதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை இந்த பாலசரவணன் அவர்கள் என்பிஎஸ் சார்பாக, அதாவது பசி யாற்றும் குடில் அப்படி ஒரு சின்ன ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக ஏழை நோயாளிகளுக்கு இலவசமாக நாம் உணவளிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்திட்ட உருவானதான் இந்த அன்பு தமிழன் விருது வழங்கும் விழா. இந்த விழாவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறது ஒரு நல்ல சமூக சிந்தனை உள்ள, ஒரு சேவை சிந்தனை உள்ள ஒரு பாலசரவணனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அன்பு தந்த மனித நேயம், தமிழ் தந்த தன்னம்பிக்கை, இதன் வெளிப்பாடு தான் அன்பு தமிழன் விருது. தமிழர்கள் ஒன்று கூடுவோம், தமிழனுக்கு உறுதியாக நிற்போம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த அன்பு தமிழன் விருது வழங்கும் விழா நடைபெறவிருக்கிறது. அந்த விழாவில் நானும் பங்கு பெற இருக்கிறேன், நீங்களும் பங்கு பெறுங்கள். நாம் இந்த என்பிஎஸ் அமைப்புக்கு உறுதுணையாக நிற்போம். நன்றி, வணக்கம்.